ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஹாதி, எங்க போறீங்க? ஐஸ் ஸ்கேட்டிங்கா? ஓ, யாண்டி பயமா? நீ தெனாலி கமலாடா நீ. பாருங்க, சூப்பரா பூ பூத்துக்குது. செரி பிளாசம். ஊர் ஃபுல்லா பூ பூத்து சும்மா சூப்பரா கலரா இருக்கு. இந்த தடவை நாங்கள் செரி பிளாசம் எங்கேயுமே பிளான் பண்ணி போகவே இல்லை, ஃப்ளாப்பு. ஸோ இப்படியே இந்த ஸ்ட்ரீட்லலாம் பார்த்து ரசித்தாதான் உண்டு. சிக்னல் போட்டாங்க, கிராஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ரொம்ப வேகமாக அவசரமாக நடந்து போயிட்டுருக்கோம். அந்த ஈவெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால ஐஸ் ஸ்கேட்டிங், ஐஸ் ரிங் ஸ்கேட்டிங் சொன்ன மாதிரி இருந்தது. ரெண்டும் ஒன்று தானா? நான் போனதே இல்லை, மூச்சு வாங்குது. ஸோ நான் போனதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். நீ போயிருக்கியா? ஆனால் வீடியோ பார்த்துருக்கியா? நான் ஒரு தடவை போனேன், ஐஸ் கடைக்கு நிற்க முடியல, அதனால் வழுக்குமா? ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். என் பையன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு பயமாக இருக்குது, நான் வரலன்னு. ஓ, ஃப்ரெண்ட்ஸ் போனாங்களாம்மா. என் பையன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டான், வரமாட்டேன்னு. நீ ஓரமாக நில்லுடா, வேடிக்கை மட்டும்தான்டா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டு ரிசல்ட் என்னன்றதை பார்ப்போம் வாங்க. எங்கே நடக்குது இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்? டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். எங்கள் ஏரியாவில் இருக்க ஹை ஸ்கூலில் நடக்குதுங்க இந்த ஈவெண்ட்டு. யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தெரியல. எஜுகேஷன் போர்டு தானே. பிடிஓ ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்காமா, அதுதான் அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க போல். கமிட்டியா? அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க போல். ஸோ அதுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு பேம்ப்ளெட் கொடுத்தாங்க. ஸோ ஸ்கூல்லேருந்து பேம்ப்ளெட் கொடுத்தாங்க, நாங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் ஸ்கூலில். அதில் பே பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஃப்ரீ கிடையாது, பெய்டு தான். எவ்வளோ ஒரு டிக்கெட்டு? $10, $10 ஒரு ஆளுக்கு. இல்லை 3 பேருக்கும் 10 ஆதிக்குமா? ஈச் $10, ஈச் பர்சன் $10 பே பண்ணிட்டோம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்க போகுதுன்னா சுத்தமாக ஐடியாவே இல்லை எங்களுக்கு. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். போயிட்டு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பாய். பூக்கள் பூக்கும் தருணம். இதுதான் ஸ்கூல் கேம்பஸ். ஆதிமா 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் இங்கே தான் வருவான் ஸ்கூலுக்கு. இல்லைம்மா, 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்லாம் இங்கே தான் ஆதிமா வரணும். 9th கிரேடு, சாரி. ஆமாப்பா. ஸோ இதுதாங்க இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங் இருக்கிற பில்டிங். இதுக்குள்ளே தான் வந்து அந்த ரிங்கு இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகலாம். பட் சுத்தமாக வந்து ஐடியாவே இல்லைங்க. கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு உள்ளே போகும்போதெல்லாம். ஸோ உள்ளே போன உடனே இங்கே வந்து என்ட்ரன்ஸில் நம்ம ஆதியோட நேம் வச்சு தான் நம்ம போகணும். ஸ்கூல்லேருந்து பேம்ப்ளெட் கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து போகணும். ஸோ அவனோட நேமை சொல்லிவிட்டு அவங்க வந்து கையில் வந்து ஒரு சீல் மாதிரி பண்ணாங்க, இதோ இந்த மாதிரி. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே அனுப்பிட்டாங்க. எல்லாருக்குமே 3 பேருக்கும் பண்ணாங்க. இப்போ வந்து ஆதிக்கு வந்து சீல் பண்ணுறதுக்காக வந்து வர சொன்னாங்க.
அவன் கொஞ்சம் பயந்துட்டே தான் வந்தான், நான் வரலன்னு சொல்லி. எப்படியோ ஒரு வழியா சீல் பண்ணியாச்சுங்க. இங்க வந்துட்டு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்க நிறைய கிஃப்ட் ஹாம்பர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா, இதுல ஏதாவது ஒன்று வந்து குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கொடுப்பாங்களாமா. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் பேக் சூஸ் பண்ணிட்டு நம்மளோட டோக்கன் வந்து போட சொன்னாங்க. ஃபைனலா வந்து யாருக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏதாவது சூஸ் பண்ணாதீமா, எனிதிங் ஒன்னு சூஸ் பண்ணிடுங்க. Hi, how are you? Did you guys say it ready? Okay, what's the line? Come on. Okay. Take a picture with you. Can I see? Hi. Hi. Thank you. வரும்போது வாங்கி தரோம். கேஃபிடேரியா இங்கே தான் ஷூஸ் வாங்கி போகணும்னு நினைக்கிறேன். ஸ்கேட் ரெண்டல் ஆமாம். ஸோ இங்கேயே வந்துட்டு ஷூஸ் எல்லாம் ரேக்கில் அடுக்கி வச்சுருந்தாங்க. நம்ம சைஸ் மட்டும் இவங்க கிட்ட சொன்னோன்னா அவங்க ஃபைன் பண்ணி நம்ம கரெக்ட் சைஸ் ஷூஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இல்லை, நம்ம ஆல்ரெடி பே பண்ணோம் இல்லையா, அதிலே கவர் பண்ணி வந்து இந்த ஷூஸ் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ நான் முன்னவே சொன்ன மாதிரி வந்துட்டு ஈச் $10, எனக்கு $10, என் ஹஸ்பண்டுக்கு என் பையனுக்கு தனித்தனியாக $10, டோட்டலாக வந்து $30 வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக பே பண்ணிடுறது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே நமக்கு ஷூஸ் எடுத்து கொடுக்கறது, இங்கே அதுக்கப்புறம் ஹெல்ப்புக்கு இருக்க ஸ்டாஃப் மாதிரி தெரியுறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ்ங்க எல்லாருமே வாலண்டியர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி நம்ம வந்து உள்ளே வந்துட்டோங்க. நம்ம ஷூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, இதுதாங்க ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்கு, இங்கே தான் வந்து சீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கேயே வந்து நம்ம ஷூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு ஷூஸ் எல்லாம் போட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆதிக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஷூஸ் வந்து மாட்டி விட்டுட்டு இருந்தாரு. இங்க வர வரைக்குமே ஒண்ணுமே தெரியலைங்க, வெறும் எக்ஸைட்மெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த ஷூஸை வாங்கும் போது கூட ஒன்றும் பெருசா வந்து கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் எனக்கு சுத்தமா வந்து தோணவே இல்லை. நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சேன். தைரியமா வந்து ஷூஸ் எல்லாம் வந்து மாட்டிட்டு இருந்தோம். ஷூஸை கையில தூக்கி போடும்போது கூட ஒண்ணுமே தெரியலைங்க. ஆனா வழக்கமா இருக்கிறத விட ஷூஸ் எல்லாம் செம்ம வெயிட். அப்பயுமே எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா இந்த ஷூஸ் கடியில பாத்தீங்கன்னா கத்தி தகுடு மாதிரி வந்துட்டு ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம தாங்க இருக்கும். இதுல நம்ம பேலன்ஸ் பண்ணி நிக்கிறது தான் வந்துட்டு டேலண்டே போல. அது தெரியாம நான் தைரியமா ஜாலியா ஷூஸ் எடுத்து மாட்டிட்டு எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்றேன். சுத்தமா வந்து பேலன்ஸ் பண்ணி நிக்கவே முடியலைங்க. எதுவுமே சப்போர்ட் பண்ணி கூட என்னால நிக்கவே முடியல. ஸோ அதனால வந்துட்டு காலுமே லைட்டா வலிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க, நம்ம கஷ்டப்பட்டு வந்து பேலன்ஸ் பண்ணி நிக்கிறதுனால. அதனால இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி போட்ட ஷூ அப்படியே கழட்டி ஓரமா வச்சுட்டு, சரி நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பையனையும் என்னோட ஹஸ்பண்டையும் வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என் பையனுமே வந்து வரமாட்டேன்னு சொன்னானா, பட் ஷூஸ் போட்டு அவன் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நிக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்க அவனுக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் அவன் ஓகே தான், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே வந்து குட்டி குட்டி பசங்க எல்லாம் எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணி இது பண்றாங்க தெரியுங்களா? ஸோ இப்ப வந்து ரிங்குக்குள்ள போறாங்க பாருங்க, 2 பேரும், அப்பாவும் பையனும். நீங்க எப்ப உள்ள போய் என் பையன் அதுக்கு மேல வரும்போதே வரமாட்டேன்னு தானே வந்தான். ஏன்டா கொடுமைப்படுத்துறீங்க? நின்னுக்கிறான் வரும்போதே சொன்னேடா வரமாட்டேன்னு. மாப்பிள, நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மீறி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள. ஆதிமா ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உள்ளேயே போகவே முடியலைங்க. என்ட்ரன்ஸ்லயே வந்து சப்போர்ட் பண்ணி தான் நின்றுட்டு இருந்தாங்க. என் பையன் ரொம்ப பயப்படல, பட் உள்ள போயிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணா. பட் அவனாலையுமே பேலன்ஸ் பண்ணி சுத்தமா நிக்கவே முடியல. இந்த பக்கம் இருந்து இப்ப இந்த பக்கம் போயிட்டாங்க. I'm just gonna walk around to get the hang of it first. நாங்க பண்ண அதிபதி ஸ்கேட்டிங் இவ்வளவுதான் பாரு. கிட்டி போயெல்லாம் போயிட்டு வரான்டா டேய். கவுண்டமணி ஒரு படத்துல கண்ணு தெரியல புடிச்சுட்டே போவான் செவுத்துல. எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன்? அப்பா அப்பா ஏய் என்ன பண்ண இவ்வளவு தூரம் போயிட்ட? திரும்ப வரணும்.
அப்பா எங்க ஏர்ல வந்தாச்சு அவ்வளோதான் நம்ம போறியா போறியா அதிமா வெற்றிகரமா ஐஸ் ஸ்கேட்டிங் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. ஷூ மட்டும் தான் போட்டேன், ஏன் நிக்க தெரியல. அப்படியே ஷூவை கழட்டிங்க விட்டுட்டு கம்மு நிக்க ஆரம்பிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அப்படிதான் வந்ததுக்கு பெருமையா ஒரு 2 போட்டோ எடுத்தாச்சு, 2 வீடியோ எடுத்தாச்சு, அவ்வளோதான். அதையும் அந்த ஸ்கேட்டிங் ஷூ போட்டு ஒன்றுமே பண்ணல. இங்கே பாருங்க, இதான் அந்த ஸ்கேட்டிங் ரிங். என் பையனாவது சாங்கியத்துக்கு போய் உள்ளே நின்றுட்டாச்சு வந்தான். என் புருஷன் ரொம்ப நேரம் இருந்துட்டாரு, நான் தான். நமக்கு இதெல்லாம் சரி வராது போல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் விட்டுறணும். சால் இந்த கேம். அதே மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் எப்படி இருந்துச்சு? இதுதான் எங்களோட ஐஸ் ஸ்கேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐஸ் ஸ்கேட்டிங்னா வேற ஏதோ நினச்சி வந்தேன். இதுதான்றத வீடியோ ஏதாவது பார்த்து தெரிஞ்சுன்னு வந்திருக்கலாம். இட்ஸ் ஓகே. நான் ஐஸ் ஸ்கேட்டிங் என்ன தெரியுமா நினச்சேன், ஸ்கேட்டிங் ஷூ தருவாங்க வீல் வச்சு, அது வந்து ஃபுல்லாக அது வந்து ஸ்லிப் ஆகி விழாதுல்ல, அட்லீஸ்ட் பேலன்ஸ் இருக்கும்ல. ஓ, நான் அப்படி இருக்கும், ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும், ஸ்னோ டியூபிங் அது ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நினச்சேன் நான். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஆனால் சின்ன சின்ன பசங்க எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க தெரியுமா? சின்ன பசங்க, மிடில் ஏஜ் பீப்புள்ஸ் கூட பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. ஆக்சுவலாக நமக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் கிளம்பி இந்த குளூரில் வந்ததுக்கு ஒன்றும் இல்லை. என் பையன் அப்போவே வரமாட்டேன்னு சொன்னான். அவனை வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றின்னு வந்தோம் நாங்கள். என்ன அதிகமா அவன் ஸ்நாக்ஸ் கேட்டு இப்போ அங்கே ஒரு கேஃபிடேரியா ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது, அங்கே வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது, பார்த்துட்டான் வரும்போதே. இப்போ அதை வாங்கி தருவோன்னு சொன்னதுனால தான் அந்த ஷூவை போட்டு உள்ளே போய் நின்னான். வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏறி வந்தோம், அப்படின்னு வண்டியில் ஏற்றின்னு வந்தோம். ஒன்றும் ஒக்கட்டவலை. ஆதியோட நியூ ஹேர் கட். ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்துட்டான் ஒருத்தன். வெயிட் பண்ணு, குக்கீஸ்லாம் வாங்கி தர மாட்டேன். வாங்கிட்டியா சிப்ஸு? ஊய், அங்கே பாருங்க என் கணவர். அவ்வளோதானே எப்படி மேன் போனேன்? நாங்கள் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி வர டைமில் இவ்வளோ தூரம் பார்த்தீங்களா? இங்கே இருந்துங்க. குட் இம்ப்ரூவ்மெண்ட் மேன். இப்ப பாரு மணிமாறனுடைய ஸ்கேட்டிங் திறமையே. கொஞ்சம் ட்ரை பண்ணி நல்லா வந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல. அதனால இன்னொரு ரவுண்டு போய் தான் தீர்வேன்னு அடம் முடிச்சு என் கணவர் வந்து கிளம்பிட்டே இருப்பாருங்க. மறுபடியும் வந்து இதில் ரிஸ்க் எடுத்து போய் ஆகணுமான்னு கேட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ போயிட்டாருங்க உள்ள. பட் பரவாயில்ல, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணால் வருதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. கொஞ்சம் ட்ரை பண்ணாலே வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் போல இருக்கு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி 1/2 an hourல இவ்வளோ பண்ண முடியுது. என்னோட ஹஸ்பண்டுக்கே வந்து அப்படின்னா கிட்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. தலைக்கு தில்லு தான் இந்த பையனை பார்த்தீங்களா? எவ்வளோ சருன்னு இவ்வளோ அம்பளி தும்பலி நடக்குது. யாரா இவன் உட்காந்து டம்மியாக மிச்சர் சாப்பிட்டு போகலாம். அதிகமா நீ இன்னும் பிக் பாய் ஆகிட்டா, நீ போவ தானே? இல்லை அப்பயும் சிப்ஸ் தான் சாப்பிடுவியா? அப்பயும் சிப்ஸ் தான் சாப்பிடுவியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 5 minutes இருந்துச்சுங்க. டோட்டலாக வந்து 1 hour மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 1 hourல வந்து கடைசி 5 minutes வந்துட்டு டேடிக்கு வந்து சன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை போல் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் வந்து நடந்துட்டு இருந்தான். ஸோ கொஞ்சமாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கடைசி 5 minutes வந்து கூட்டிகிட்டு போனார் கரெக்ட் பண்ணி. ஆனால் வந்து அவன் பயந்துட்டே தான் போனான். ஸ்டில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க.
பேக்ரவுண்டில் அப்பா அம்மாவனே வாடா அப்படின்னு பாட்டை போட்டுட்டு 2 பேரும் கிளம்பி போனாங்க ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னவே சொன்னேன் இல்லையா, கடைசியாக 5 மினிட்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு பெல் அடிச்சு இதோட டைம் முடிஞ்சது வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான வியூ, லேக் வியூ. அப்படியே இந்த ஸ்கூல் கேம்பஸ் செமையா இல்லை? இதான் ஸ்கூல் கேம்பஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இங்கே வந்தோன்னா லேக். வாட் எ வாவ். ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். வரைக்கும் பாய்.